கண்மணி அதுக்கப்புறமா வீரா, மாறன் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது விஜயை எக்ஸ்போஸ் பண்ணணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ மறைச்சி வச்சுருக்காங்கன்றது புரிஞ்சுது அவங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கண்மணி வந்துட்டு என்ன எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்கன்னா, வீட்டில் ஒரே எலி தொல்லையாக இருக்குது மாமா, அதனால் வந்துட்டு அந்த மருந்து அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து மருந்து அடிக்க வைக்கிறாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இதுக்கெல்லாம் அடிக்கிற மருந்து கிடையாது. லாஃபிங் கேஸ் வந்துட்டு வீடு பூரா அடிச்சிருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே மாஸ்க் போட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, எலியெல்லாம் வந்துட்டு ஓடி வரப்போகுது உள்ளால் இருக்க முடியாமன்னு சொல்லிட்டு மாறன் சொன்னதுனால ராகவன் கேட்டுட்டுருக்காரு, என்னடா ஏதோ எலியெல்லாம் ஓடி வரும்னு சொன்னேன், எதுவும் அந்த மாதிரி தெரியலன்னு சொல்கிறாங்க. அது என்ன சாதாரண எலியா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. கரெக்டாக எல்லோரும் உள்ளே வராங்க. அப்போ சிரிக்கிற சத்தம் கேட்குது. விஜயோட அம்மா வந்துட்டு அந்த கபோர்டுக்குள்ளே மறைஞ்சி உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கும் அந்த லாஃபிங் கேஸ் போயிட்டனால அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே ஷாக்காகி போயிடறாங்க. அப்புறம் மாறன் போய் உள்ளே போய் கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தீங்களா, இதுக்காக தான் வந்துட்டு இந்த இது பண்ணுது, இவ எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கா, இவளை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த வேலையை பண்ணோன்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க. விஜயை பற்றின உண்மை, விஜய் பழி வாங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்றது எல்லாம் தெரிஞ்சுப்பாங்களா என்ன ஏதுன்றதை வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.